ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் நேம் வி ஆல் ஆர் ட்ரையிங். இதில் எப்படின்னா டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒருத்தரை எப்படி ஹீல் பண்ணுறா அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவர் ஒரு டைரக்டர். இவர் பேர் பார்க் ஜியோன். இவர் ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. அவர் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, மக்கள் பிபி ஸ்ட்ரெஸ்ஸு இப்படிலாம் சாகுறாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் தராங்களோ அவங்கள போட்டு தள்ளுற மாதிரி கவர்மெண்ட் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் டாங் மேன் அப்படிங்கிறவரை போட்டு தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணி சிரிக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, ஏஜ் ஆகிட்டா நமக்கு எதுவுமே பிடிக்காது, எந்த ஃபீலுமே வராது. ஆனால் டாங் மேனால தான் நீ இன்னும் பெட்டராக ஸ்டோரி எழுதுறோம்னு வெறியோட இருக்க. ஸோ அதுக்காக நீ அவனுக்கு நன்றியோட இருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப டென்ஷன் பண்ணுறான். அன்னைக்கு ஒரு நாள் சோய் நியூவாக ரெஸ்டாரண்ட் உருவாக்கியிருந்தாருல்ல, அந்த ஹோட்டல் கிம்ச்சி ஃபுட்டுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் அவன் அங்கே எனக்கு கிம்ச்சியே பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்னொரு நாள் நம்ம இன்னொரு ஹோட்டல் போனோம்ல, அங்கேயும் அப்படித்தான் நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தான். என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவன் பிடிக்காதுன்னு சொல்கிறான். நான் என்னோட மூவி ஃப்ளாப் ஆகிரும்னு தோணுதுன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டேன். அது எப்படியோ அவன் காதில் விழுந்துருச்சு. அதை கேட்ட உடனே அவன் ஃபேஸில் ஒரே சந்தோஷம். அதுக்கு அவன் சொல்கிறான், இப்படியே நீ மூவி பண்ணிக்கிட்டு கடைசியில் நீயும் என்ன மாதிரி ஆகிருவேன்னு சொல்கிறான். அவன் எப்படி சொல்லலாம்? இது என்னோட 5வது மூவி. ஆனால் அவன் 20 வருஷமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கான். ஒரு மூவி கூட எடுக்கலை. அப்புறம் எப்படி அவனும் நானும் ஒன்றாமன்? எப்போ பாரு என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனெல்லாம் சுட்டு தள்ளணும்னு சொல்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ டாங் மேன். லேட்டாக எழுந்துட்டாரு. ஸோ வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. கேட்டுக்கு ஃபுட்டு வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் கண்ணில் படாமல் ஓடுறாரு. ஏன்னா அவர் இன்னும் வாடகை தரல. ஹவுஸ் ஓனர் வெளியே நின்றுட்டு கத்துறாரு. மட்டும் வாடகை தரலன்னா பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியே வீசிடுவேன்னு திட்டுறாரு. நம்ம ஹீரோ மூவிஸ்க்கு ஸ்டோரி எழுதுறது எப்படின்னு சொல்லித்தர அகாடமியில் ஒர்க் பண்ணுறாரு. அகாடமிக்காரங்க சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேற கம்மியாகிட்டே வராங்க, நீங்களும் எந்த மூவியும் எடுக்கலை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் மூவிஸ் எடுத்திருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு செமினார் எடுக்கலாம்ல, அதை பார்த்தாச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் முடியாது, அவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறது மோசமான விஷயம் இல்லை, அது காடோட கிஃப்ட்டு. வறுமையில் இருக்கவங்களுக்கு தான் முன்னேறுங்கிற விடாமுயற்சி இருக்கும், அவங்களுக்கு போராடுற குணம் இருக்கும், மற்றவங்களோட ஃபேஸை பார்த்தே அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க தெரியும். ஆனால் ரிச் பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. ஸோ வீட்டில் இருக்கவங்க கதை எழுதும் போது அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, நீங்கள் ரிச்சா இல்லை புவரான்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிற, புவருங்கிற வார்த்தைக்கு டெஃபனிஷனே நான் வறுமையில் தான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்புறம் ஏன் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே இல்லைன்னு கேட்குது. அதுக்கு ஹீரோ சிரிச்சிட்டே இருக்காரு. அப்புறம் அவர் டல்லாகிடுறாரு. அவரோட எமோஷன் வாட்ச் பீப் பீப்னு சவுண்டு கொடுக்குது. அவர் எப்போலாம் ஹையான ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணுறாரோ அப்போ அந்த வாட்ச் என்ன எமோஷன்னு காட்டும். இப்போ என்னோட வாட்ச் காட்டுது தெரியுமா? நான் வெறுப்பில் இருக்கேன்னு காட்டுது அப்படின்றாரு. அதில் போட்டு லோன்காரு கால் பண்ணி திட்டுறாரு, உன்னோட கேட் சர்ஜரிக்கு கொடுத்த அமௌண்ட்டை எப்போ தான் திருப்பி தருவ, சீக்கிரமாக கொடுன்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு 8 பேர் சேர்ந்து 8 கிளப்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்காக பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே மூவி பண்ணிட்டோம், ஹீரோ டாங் மேனை தவிர. இப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே நம்மளோட 8 கிளப்பை பற்றி தெரியும், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போதான் ஹீரோ டாங் மேன் உள்ளே வராரு. உடனே சிரிச்சிட்டு இருந்த எல்லாரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஹீரோ வேகமாக சாப்பிட்றாரு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு,
இந்த வாட்சை நீ இன்னுமா போட்டிருக்கேன்னு. அப்போ ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. அந்த 8 கிளப்ல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு, அவரோட நேம் வந்து ஜூன், அவர் தான் ஹீரோ கிட்ட என்னோட தம்பி கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் இருக்கு, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அது என்ன ஒர்க்னா, அந்த கம்பெனிக்காரங்க அந்த வாட்சை கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வாட்சு மக்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லுதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அது கரெக்டாக ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா அதை சேலுக்கு விடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த வேலைக்கு தான் ஹீரோவை அனுப்பி வச்சுருப்பாங்க. மந்த்லி அந்த வாட்சோட எமோஷன் ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு சேலரி கொடுப்பாங்க. அதுக்காக ஹீரோ போயிருக்காரு. கம்பெனிக்காரங்க ஹீரோ கிட்ட அந்த வாட்சை கொடுத்துட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணணும்லாம் சொல்லி தராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டோட தம்பி கம்பெனி தான் இது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் தான் அனுப்பி வச்சான், இப்போ நீங்கள் எனக்கு ஜாப் இல்லைன்னு சொல்கிறீங்க எப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜாப் வந்து வேலை இல்லாத எம்ப்ளாய்மெண்ட் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஹீரோ அவரோட ரெஸ்யூமில் ஃபிலிம் டைரக்டர்னு போட்டிருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ 20 வருஷமா எந்த படமுமே எடுக்கலை, ஆனாலும் அவர் தன்னை ஒரு ஃபிலிம் டைரக்டராக தான் பார்க்குறாரு. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவர் ஒரு வேலை வெட்டிக்கு போகாதவராக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவரோட ஃப்ரெண்டு அவரை இங்கே அனுப்பி வச்சிருப்பாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவரோட வாட்சில் பீப் பீப்னு சவுண்டு கொடுக்குது. எல்லாரும் என்னன்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த வாட்சில் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன்னு காட்டுது. இவன் எல்லாரும் முன்னாடியும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஜூன் வந்து சாரி கேட்குறாரு. அப்போ பார்க் சொல்கிறாரு, நீ இந்த வாட்ச் ஸ்டோரியை எத்தனை டைம் சொல்லுவ? நானே இதை 6 டைம் மேலே கேட்டுட்டேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இரிட்டேட்டும் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நல்ல ஸ்டோரி எப்போ சொன்னாலும் ஃபன்னாக தான் இருக்கும், நான் அடிக்கடி சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்க் ஹீரோவை போட்டு தள்ளுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த 8 கிளப் குரூப்லேயே ஹீரோ கிட்ட ஜூன் மட்டும்தான் சாஃப்டாக நடந்துக்குவார். அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நீ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வரியான்னு ஜூன் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீ அங்கே இருந்தீன்னா நான் வருவேன், நீ அங்கே போக மாட்ட அப்படின்னா நானும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ மரத்துலேருந்து விழுகிற இலையெல்லாம் ஒவ்வொன்றா கேட்ச் பண்ணுறாரு. அப்புறம் கேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக பாக்ஸிங் பண்ணுறாரு. இதுதான் சாயோட ஃபிலிம் கம்பெனி. இங்கே சாய் தான் ஓனர். அங்கே ப்ரொடியூசராக ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே சாய் ஓனர் எப்போ பாரு ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டோரி என்ன நல்லா இருக்குன்னு என்னை படிக்க சொல்கிற, ஒன்றுமே நல்லா இல்லை, அவங்கக்கிட்டேயே இதை ரிட்டர்ன் பண்ணிடு, அவங்க கான்ட்ராக்டு வேணாம்னு சொல்லிடுன்னு ஹீரோயினை திட்டி அனுப்பிடுறாரு. 8 கிளப்ல இருக்கவங்கலாம் இங்கே சாயோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 8 கிளப்ல இருக்கவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் போல். அந்த குரூப்பில் டாக்மேன் டெய்லியும் அவரோட வாட்சியோட எமோஷன் என்ன, இன்னைக்கு என்ன காட்டுச்சுன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். அது டென்ஷன் ஆகுது. அவனோட மெசேஜை யார் தான் கேர் பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான்னு தெரியலன்னு பேசிக்கிறாங்க. டாங்மேனை அவங்க எல்லாரும் திட்டுறத ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ சாய் ஓனர் வராரு. டாங்மேன் படம் எடுப்பான்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு தான் போவான்னு நினைக்கிறீங்களா? அவன் சும்மா ஃபிலிம் எடுக்கிறேன்னு இங்கே சுற்றிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்க, அவனை பற்றி யாரும் பேசாதீங்க, அவன் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. இன்னும் நானும் சில பேரை கட் பண்ண வேண்டி இருக்கு, அவங்கள ஏன் இன்னும் கம்பெனியில் வச்சுருக்கேன்னு அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து முறைச்சி திட்டிகிட்டே போகிறாரு. வாடகை கேட்டு ஓனர் திட்டுறாரு. இவர் தான் ஹீரோவோட பிரதர் கேட்குறாரு, நீ இந்த மந்த் வாடகை கட்டுறன்னு சொன்னல, அதையே கட்டாம மூவி பார்த்துட்டு இருக்கேன்னு கோவப்படுறாரு. அப்ப ஹீரோ அவர் செஞ்ச ஃபுட்டை பிரதர்கிட்ட கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு சாப்பிடு, வெறும் வயிற்றுல குடிக்காதன்னு சொல்றாரு. என் கூட வந்து வெல்டிங் ஒர்க்கு கத்துக்க, இப்படியே வீட்லயே சும்மா இருக்காதன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, நான் சும்மாலாம் இல்லை, மூவியோட ஸ்டோரி யோசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. வருஷம் பூரா இதையே தான் சொல்லிட்டு இருக்க, இப்படியே யோசிச்சுட்டே இரு, லாஸ்டா செத்துருவன்னு சொல்றாரு. நான் டெய்லியும் தான் சாகுறேன்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சிக்னல்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்களோட எமோஷன் வாட்சை ஹைட் பண்ணுறாங்க. ஹீரோயின்கிட்ட ஹலோ சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ சட்டையில் இருக்க ஓட்டையை பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோ, இது சிகரெட்டில் பண்ண ஓட்டை இல்லை, ரஷ்யன் வாரில் புல்லட் ஷாட் பட்டு இறந்த சோல்ஜரோடது. இது நான் ஃபிலிம் மார்க்கெட்டில் வாங்கினேன்னு சொல்கிறாரு. இதை நான் போடும்போது ஹிஸ்ட்ரியோட சென்டரில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அங்கே நிற்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், ஆனாலும் இது கன் ஷாட் பட்டு இறந்தவங்களோடது தானே, இது சேடான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, சேடாகவே இருந்தாலும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு. அதுக்கு ஹீரோயின், நீங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க போலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கிளாஸில் டீச் பண்ணிட்டு வந்தேன்னு. அதுக்கு ஹீரோயின், ஓ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிவார்ட் கொடுத்தாங்களா, அதனால தான் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எமோஷ்னலாக சேடாக டயர்டாக ஃபீல் ஆகும் போதெல்லாம் நான் கண்டினியூஸாக பேசுவேன். குறுக்க யாரும் பேசலைன்னா நான் கண்டினியூவாக பேச என்னோட ஃபுல் எனர்ஜியும் ரீசார்ஜ் ஆகிரும். நான் பேசுகிறத கேட்க யாருமே இல்லைன்னா நான் ரோடில் என் பேரை சொல்லி கத்திக்கிட்டே போவேன். என்னோட பேர் யாருக்கெல்லாம் கேட்குதோ அவங்க எல்லாம் என்னுடைய பேர்ட்ஸு, அனிமல்ஸு இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி ஹீரோ அவர் நேமை சொல்லி கத்திட்டு போகிறத ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, நானும் உங்கள் வாய்ஸை கேட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினை தொட்டு யூ ஆர் மைன், என்னுடையவள்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் ஷாக்காக பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோ, சாரி நான் பண்ண ஜோக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உங்கள் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எனக்கு காட்டுறீங்களா, எனக்கு ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க ஹீரோ கிட்ட ஸ்டோரி கேட்க இன்ட்ரெஸ்ட்னு சொன்னதும் ஹீரோவோட வாட்ச் க்ரீன் கலரில் காட்டுது. ரெட் கலர்னா நெகட்டிவ்னு அர்த்தம், அவர் சேடாக ஃபீல் பண்ணுறாரு அந்த மாதிரி. க்ரீன் கலர்னா பாசிட்டிவ், அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாருன்னு அர்த்தம். ரயில்வே கேட் ஓப்பன் ஆனதும் ஹீரோயின் போயிடுறாங்க. அப்போ ஹீரோனையே சைலண்டாக பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கேட்ரிங் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது தனியாக பேசிகிட்டு இருக்காரு. வானிலை இருக்க வரைக்கும் காற்று இருக்கும், காற்று இருக்க வரைக்கும் ட்ரீஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு இன்டர்வியூ இருக்குது, அதில் அவரோட மூவி வெதர் மேக்கர் பற்றி சொல்ல போகிறாரு. அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இன்டர்வியூவில் வெதர் இல்லைன்னா ஒவ்வொன்றா அழிஞ்சிரும், ஸோ வெதர் இல்லாமல் போயிடுது. அப்போது ஸ்டோரியில் வர ஹீரோ தான் வெதர் மேக்கர் மிஷினை உருவாக்கி மறுபடியும் வெதரை கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவோட ஸ்டோரியை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வெளியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. 8 கிளப்ல மெம்பராக இருந்த பார்க்கோட மூவி இன்னைக்கு ப்ரீமியர் ரிலீஸ் ஆகிருச்சு. அது நல்லா இருக்குன்னு 8 கிளப்ல இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்த ஹீரோ, இந்த மூவியில் ஒரு சீன் கூட நல்லா இல்லை, அதை பார்க்கும்போது என்னோட வாட்ச் போரிங்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மூவி பிடிக்கலன்னா கம்முன்னு இருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, ஹோட்டலுக்கு பசியோட போகிறீங்க, ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டிங்களா, அது மாதிரி தான் இது நல்லா இல்லை, ஸோ சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்கள் என்னோட ஆக்டிங் நல்லா இல்லை சொல்கிறீங்க, நீங்கள் என்ன மூவி டைரக்டரா, இதுக்கு முன்னாடி மூவி எடுத்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தனியாக இருக்காரு. அப்புறமா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டைரக்டர் பார்க்குக்கு தம்ஸ் அப் காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. பஸ்ஸில் சாங் கேட்டுக்கிட்டு தலையை பஸ் மேலேயே இடிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டே போகிறாரு. நான் சக்ஸஸ் ஆகி என்னை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா நான் உடஞ்சி போய் அது மூலிமா என்னை ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓடுறாரு. ஓடி ஃபைனலாக கீழே விழுந்துட்டாரு. ஹீரோ ரூமில் ரொம்ப சோகமாக இருக்காரு. எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, பெரிய இரும்பால் அடித்த மாதிரி என்னால் உட்காரக்கூட முடியல. ஆனால் எனக்கு இப்போ தேவையானதெல்லாம் இந்த வெதர் தான். என்கிட்ட மட்டும் வெதர் மேக்கர் மிஷின் இருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வெதரை க்ரியேட் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் இருக்க பிளேஸ்லாம் பூந்தோட்டமாக மாறுது. ஹீரோவோட வெதர் மேக்கர் ஸ்டோரியை படிச்சுட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. சடனாக ஹீரோவோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த சத்தம் கேட்டு ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. என்ன பேசினாருன்னு காட்டலை. நெக்ஸ்ட் டே ஜோய் ஃபிலிம் கம்பெனிக்கு தான் வந்து இருக்காரு. கம்பெனியோட ஓனர் ஹீரோயினை கோவமாக கூப்பிடுறாங்க.
என்ன இந்த ஸ்டோரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓனர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க போல, நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்வாரோ என்னவோ. அதனால் ஹீரோயினுக்கு ஸ்டோரி பிடிச்சி இருந்தும் இந்த ஸ்டோரியில் இருக்க ஹீரோக்கு எந்த பவருமே இல்லை. அவர்கிட்ட வெறும் மிஷின் தான் இருக்குது. ஆனால் மக்கள் பவர் இருக்கக்கூடிய ஹீரோவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டோரியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவோட வாட்சு ரெட் கலரில் இருக்குது. அதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயின் அவங்க கேபினுக்கு போயிடுறாங்க. அவங்க எப்போல்லாம் சோகமாக டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுதோ அவங்களோட நோஸில் இருந்து ரத்தம் வலியும். இப்போ அப்படி தான் வலிஞ்சிட்ருக்கு. அவங்களோட வாட்சும் ரெட் கலரில் தான் காட்டுது. ஓனர் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. 20 வருஷமாக நீ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க, ஒரு மூவி கூட எடுக்கலை, 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட, உருப்படியாக வேற பண்ணு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹீரோ ரொம்ப நேரம் அமைதியாக எல்லா திட்டையும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து டேபிள் மேலே எகிரி ஜம்ப் பண்ணுறாரு. அடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல, அதை நமக்கு காட்டலை. கிளப்பில் இருக்க கொஞ்சம் பேர் ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவன் பேசுகிறத நிறுத்தவே மாட்றான், அவனால் பேசாமல் இருக்க முடியாதா, பேசாமல் இருக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமானு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின், ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, அவர் பயத்தில் தான் பேசுகிறாருன்னு திட்டிட்டு போயிடுறாங்க. எங்கே நான் பேசலைன்னா, நான் இருக்கேன், நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதையே இங்கே இருக்கவங்களாம் மறந்துடுவாங்களோ, நான் இந்த கூட்டத்தில் காணாமல் போயிடுவனோன்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு, அவர் பயத்தில் தான் பேசுகிறாரு, அவரால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் தனியாக பேசிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ஹீரோவும் வீட்டில் உடஞ்சி அழுதுட்ருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஹீரோ மூவி சக்ஸஸ் ஆச்சா, ஹீரோ ஹீரோயின் ஹீல் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.